அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எனக்கு வந்து சந்தியா அந்த செக்ஷனில் வந்து இயேசு வந்து நம்மளுக்காக நான் என்ன தப்பு பண்ணாலும் நமக்காக வந்து நிற்பார். நான் உனக்காக இருக்கிறேன், நீ எப்போ கூட்டாலும் நான் உங்களுக்காக வருவேன். ஆண்டவருக்காக நம்ம வந்து ஊழியம் செய்யணும், நம்ம போனாலும் அவருக்கு நம்மளுக்காக வெயிட் பண்ணுவார். எனக்கு வந்து அந்த கன்னியாகுமரி கேம்பில் பிடிச்சிருந்தது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வர்ஷிப் பண்ணும் போது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டே 1லேயே வந்து சந்தியாவில் வந்து ஒரு ஸ்கிட் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ஸ்கிட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சே நிறைய பாவம் பண்ணியிருப்போம். பிசாசு வந்து நம்ம பண்ண பாவத்தை வந்து சுட்டி காட்டிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட போய் நம்ம தெரிஞ்சே அந்த பாவம் பண்ணியிருந்தாலுமே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோன்னா அப்போவே அவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கனி கொடுப்பது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து யோசேப்போட வாழ்க்கையை சொல்லியிருந்தாங்க. தேவ பயம், தாழ்மை, சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்ம ஒழுங்கா இருந்தால் நம்ம அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியும், இந்த மாதிரி நீ ஒழுங்கா இருறானே. நம்மளே ஒழுங்கா இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. நானும் வந்து ஏசப்பா கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் இது காஸ்பலை பற்றி சொல்லணும்னு நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நிறைய காரியங்கள் எல்லா செஷனுமே வந்து இணைந்திரு என்ற ஒரு தீமின் அடிப்படையில் இருந்துச்சு. டாக்டர் கிறிஸ்டோபர் நேசமணி அங்கிள் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு. அவர் ஒரு பாயிண்ட் கூட சொன்னார், ஆல் புக்ஸ் ஆர் கிவன் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் பட் ஒன்லி தி பைபிள் இஸ் கிவன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒரு காரியங்கள் இயங்காதோ அது போலவே நம்ம வாழ்க்கையில இணைஞ்சு இல்லை அப்படின்னு சொன்னா வெளிச்சத்தை நம்ம காண்பிக்க முடியாது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். 2வது நாள் அப்ப அந்த சந்தியா வேலை அதுல வந்து தனியா ஜெபம் பண்ணும்போது எனக்கு கர்த்தர் வந்து நீ டெய்லிக்கு ஜெபம் பண்ணு, நீ ஏன் விட்டு விட்டு ஜெபம் பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணாரு. எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி கேம்ப் போயிருந்தேன். அது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் கூட இணைந்து இருக்கணும், யார் கூட இணைந்து இருக்கணும், யார் கூட இணைந்து இருக்கக்கூடாது, கர்த்தர் கூட எப்படி இணைந்து இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதேமாரி கேம்பில் வந்து ஒளிய மரத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து சில நன்மைகள் சொன்னாங்க. அது வந்து வேதத்தை அடிப்படையில் வச்சு அது எனக்கு நல்லா புரிஞ்சுது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரி கேம்ப் வந்திருக்கேன். சந்தியா வந்து மைம் பண்ணாங்க. அந்த மைமில் வந்து ஆண்டவர் நம்ம கூட எப்போ இருப்பாங்க, அந்த ஃபோன் பார்க்குறத விட்டு ஆண்டவர் கூட இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கலாம். ஆண்டவர் கூட இருந்தால் எல்லா தீகைகளிலிருந்து நம்ம காப்பாற்றுவார். அந்த மைம் மூலமாக என்ன தீர்மானம் எடுத்தோம்னா இதுக்கப்புறம் அதிகமாக ஃபோன் பார்க்கக்கூடாது. அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அந்த கேம்போட தலைப்பு இணைந்திரு. அதில் வந்து எனக்கு எப்படி நம்மளுடைய எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. ஃபிசிக்கல் க்ரோத் ஒரு சேலஞ்சாக இருக்கும், அப்புறம் நம்மளுடைய எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் சேலஞ்சாகவும் இருக்குன்றது 3 பாயிண்ட் சொன்னாங்க. நம்மளுடைய எமோஷன்ஸ் கோபம், டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்.
உடல் ரீதியாக நமக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது அதனால அது நிறைய பாவங்கள் ஏதாவது செய்ய தூண்டல் நமக்கு ஏற்படும். இது 2 சேலஞ்சையும் நம்ம ஓவர் கம் பண்ணால் நிச்சயம் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல கம்யூனிகேஷனோடு இருக்கலாம். இந்த செமினார் செஷனில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா இன்டெகிரிட்டி பற்றி கற்றுக்கிட்டேன். இன்டெகிரிட்டினா வந்து பாவம் செய்ய சூழ்நிலை வரும்போது கூட நம்ம வந்து பாவம் பண்ணாமல் இருக்கிறது வந்து இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலலாம் நம்ம வந்து இன்டெகிரிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பேரண்ட்ஸை வந்து ஒபே பண்ணுறது, ஸ்கூலில் வந்து நம்ம மேலே ஏதாவது தப்பு சொன்னாங்க, நம்ம அதை தப்பு பண்ணியிருக்கோன்னா அதை வந்து நம்ம ஒத்துக்கிறது, மொபைல் ஃபோனில் வந்து நம்ம ரொம்ப அடிக்டடாக வாட்ச் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். எங்களுக்கு கூட தனியாக செமினார் நடத்தினாங்க. அப்போ வந்து என்னென்னா ஃபிசிக்கல் சேஞ்சும் எமோஷ்னல் சேஞ்சை பற்றி சொன்னாங்க. ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து நம்ம வயசு ஆக நம்ம வந்து நிறைய தப்பான செயலை பண்ண பார்ப்போம், தப்பான புத்தி நம்மளுக்கு வரும். அதே மாதிரி எமோஷ்னல் பற்றி சொன்னாங்க. நிறைய சோகமாக இருப்போம், கோபமாகவும் இருப்போம், மற்றவங்களுக்கு கீழ்ப்படியாமல் நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி நம்ம தப்பான ஒரு சிந்தனையில் போயின்னு இருப்போம். அதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து கனெக்டாக இருக்க முடியும். ஈவினிங் செக்ஷனில் வந்து 3 பாயிண்ட் சொன்னார். ஃபஸ்ட்டு சேஞ்ச், அப்புறமேக்கு வந்து கம்ஃபோர்ட், அதுக்கப்புறம் வந்து சார்ஜ். ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன ஆகும்னா நம்ம காடுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறப்ப நம்ம கிட்ட இருக்க நல்ல கெட்ட தாட்ஸ், கெட்ட பழக்கம் அதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படி நமக்குள்ளே ஒரு மாற்றமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். சுகமானவர் யெகோவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா எந்த சுகமானவர், யெகோவா எந்த மெய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும்